அதே சந்தித்த நபர் சொல்கிறார், 40 வருடத்துக்கு முன் அவரை சந்தித்தேன், பிறகு போய் சந்தித்த நேரத்திலே இன்னார் தானே என்று கேட்டார். எனவே கடவுள் என்ன செய்கிறார், இப்படியும் அல்ல இப்படியும் வைத்து உன்னை விட இப்படியான அதிசயமான விஷயங்களை என்னால் செய்ய முடியும் என்பதுதான். இப்படியான விஷயங்களை படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது. அடுத்த விஷயம், இஸ்லாம் சொல்கிறது, இவங்க சொன்னது போல இந்த உலகம்தான் எமது வாழ்க்கை என்றிருந்தால் இதெல்லாம் நீதி இல்லை என்று நாம் சொல்லுவோம். இல்லை, எமது இந்த உலக வாழ்க்கையோடு எமது வாழ்க்கை முடிவடைவதில்லை. முஹம்மது நபி சொல்றாங்க, கடவுள் தந்த இந்த குறையுடன் நீ பொறுமையோடு கடவுளின் தீர்ப்பை ஏற்று வாழ்ந்தால் இதற்கு பதிலாக சுவர்க்கத்திலே உனது அந்தஸ்தை கடவுள் உயர்த்துவார். முஹம்மது நபி இடத்திலே ஒரு பெண் வந்தார். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, வலிப்பு நோய் வருகிறது, திடீர்னு மயங்கி விழுகிறது, என்னுடைய ஆடைகள் எல்லாம் அங்கும் இங்கும் செல்கிறது, என்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளியாகிறது. அப்ப முஹம்மது நபி சொன்னாங்க, இந்த நோயுடன் நீ பொறுமையாக இருக்க விரும்புறியா, உனக்கு சுவனம் கிடைக்கும், அல்லது நான் பிரார்த்தனை செய்யவா, உடனடியாக குணமாகும். அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை, எனக்கு சுவர்க்கம் தான் முக்கியம், சுவனம் தான் எனக்கு முக்கியம், நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனால் நான் விழும்போது எனது மறைக்க வேண்டிய அங்கங்கள் வெளியாகாம இருக்கிறதுக்கு எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், இது மாத்திரம் போதும். அப்ப இதுதான் இஸ்லாம் உலகத்தில் இருக்கிற இப்படியான குறைகளுக்கு சொல்லுகின்ற பதில். அடுத்தது அவங்க கேட்டது சுருக்கமான பதில். அதாவது இஸ்லாம் ஒரு கடவுள் என்று சொல்கிறீர்கள், ஒரு கடவுள் தான் என்கிறீர்கள், ஆனா ஜமாத் தௌஹீத் என்று இப்படி இருக்கிறது, இன்னும் சில பெயர்களுடன் இயங்குகிறார்கள். அப்ப இவர்கள் என்ன கடவுளை வணங்குகிறார்கள்? அதாவது பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற சாரார் அவங்களுக்கு என்ன தனி போக்கு இருக்கும், அவங்களுடைய போக்குக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு இடையில கிடைக்கிற போட்டிகளும் வரும், சண்டைகளும் வரும், அது மனித இயல்பு. அதற்கு அவர்கள் பெயர்களை வைத்துக் கொண்டதற்காக ஒவ்வொரு கடவுளை வணங்குகிறார்கள் அல்ல. சுருக்கமாக சொன்னால், அவர்கள் உலக விஷயங்களை எடுத்துச் செல்வதற்காக, தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, சமூக சேவைகளில் ஈடுபடுவதற்காக, தம்மை அறிமுகப்படுத்துவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக இவ்வாறான பெயர்களை வைத்திருக்கிறார்களே தவிர, இஸ்லாத்திலே ஒருவரை முஸ்லிம் என்றால் அவர் ஒரு கடவுளை வணங்குவர் தான் முஸ்லிம். இது சுருக்கமான பதில். இதில் ஏதாவது சந்தேகம் தான் அந்த சகோதரர்கள் கேட்டுக்கொள்ளும். நீங்கள் தொழுவும் அல்லாஹ்வை கண்டதில்லை, நாம் எல்லோரும் மனிதர்கள் தான், ஏன் எங்களை பிரித்து பார்க்கிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. முருகன் என்ற சகோதரர், நான் வணங்கும் கடவுளை கண்டதில்லை, நீங்கள் வணங்கும் அல்லாஹ்வை கண்டதில்லை, ஏன் எங்களை பிரித்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். நாங்கள் உங்களை பிரித்து பார்க்கவில்லை, ஆகையினால் தான் அழைத்திருக்கிறோம். பிரித்து பார்த்திருந்தால் இங்கே அழைத்திருக்க மாட்டோம். அது மட்டும் அல்லாமல் கேள்வியில் நீங்கள் வணங்கும் அல்லாஹ் என்று பிரித்து பார்க்குற கேள்வியை நீங்கள் தான் கேட்டீங்க. நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால், நம் அனைவரையும் படைத்த ஒரு கடவுள் ஒருவன் இருக்கிறார், உங்களை எந்த கடவுள் படைத்தானோ அவன் தான் எங்களை படைத்தான். கரெக்ட் தானே? இதில் எந்த மறுப்பும் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ளவர்களை ஒரு கடவுள் படைத்து அரேபிய நாட்டில் உள்ளவர்களை இன்னொரு கடவுள் படைத்தார் என்று யாராவது நம்புவாங்களா? அப்படி நம்புறதில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும், இந்த உலகத்தையும் இருப்பவை அனைத்தையும் படைத்தவன் ஒரு கடவுள் என்பதை பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் பிரிந்து போகாமல் அனைவரும் சேர்ந்து அந்த ஒரு கடவுளை வணங்குவோம் என்பதை சொல்வதுதான் இந்த அமரினுடைய ஒரு நோக்கம். நாம் எந்த கடவுளை வணங்கி என்று சொல்கிறோமோ அவன் தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்குள்ள கடவுள் அல்ல. உதாரணமாக அல்லாஹ் என்ற பெயரை நாங்கள் உபயோகிக்கின்ற பொழுது நீங்கள் என்ன நினைக்கலாம் என்றால், முஸ்லிம்களுடைய கடவுளுடைய பெயர் அல்லாஹ் என்று நினைக்கலாம். ஆனால் கடவுள் என்ற தமிழ் வார்த்தைக்கு அரபு மொழியிலே ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் அது என்ன வார்த்தை தான்? அல்லாஹ் என்ற வார்த்தை தான். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பரம்பரையாக கிறிஸ்தவர்கள். அரபு மொழி அவர்களது தாய்மொழி. அவர்களிடம் சென்று உன்னுடைய கர்த்தருடைய பெயர் என்ன என்று கேட்டு பார்த்தால், அரபி பேசக்கூடியவன் அல்லாஹ் என்ற பெயரை தான் சொல்லுவான். அரபு மொழியிலே பைபிள் இருக்கிறது. ஏறக்குறைய 10-11 டயலக்ட்ஸ், பல்வேறு அரபு மொழியினுடைய அந்த வித்தியாசமான பரிபாஷைகளில் என்ன இருக்குது? பைபிள் இருக்கிறது. இந்த பைபிளில் எல்லாம் கர்த்தருக்கு சொல்லப்படக்கூடிய அரபி பெயர் என்னது? அல்லாஹ் என்ற பெயர் தான். அப்ப அல்லாஹ் என்ற பெயர் கடவுள் என்ற வார்த்தைக்கு பொருத்தமான பெயர், பொதுவான பெயர்.
அப்ப இந்த அல்லாஹ் என்ற கடவுளை அல்லது நம்ம எல்லாம் படைத்த ஒரு கடவுளை நாம் வணங்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், பிரிந்து விடக்கூடாது என்பதுதான் அடிப்படையான நோக்கம். இப்ப என்ன பிரச்சனை? இதெல்லாம் சொல்றதுக்கு நல்ல அழகா இருக்கு, சில சமயம் அழகா பேசிடலாம், விஷயம் இருக்காது. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த கடவுளை நாம் எப்படி வணங்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதை சரியான முறையிலே அனைவரும் ஒரே மாதிரி தெரிந்து கொண்டு விட்டால் இந்த பிரச்சனை கிடையாது. அப்படி தெரியாம இருப்பதனால தான் என்ன செய்யறோம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையிலே வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறீர்கள், ஒரு சில மக்கள் வேறு மாதிரி வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், நாங்கள் ஒரு மாதிரியான வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், இப்படிப்பட்ட பிரிவுகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால், நாம் தீவிரமாக ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி அந்த கடவுளை வணங்குகிறோம் அல்லது அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அது உண்மையிலேயே அந்த கடவுளிடம் இருந்து நமக்கு அனுப்பப்பட்ட வழிகாட்டுதல் தானா, நாம் செய்யக்கூடிய இந்த வழிமுறைகள் இந்த கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஆராய்ச்சி பண்ணாம நாம் கண்மூடித்தனமாக ஏதாவது செய்து கொண்டிருந்தால் சரியான முறையில் என்ன வராது, ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பேர் சவுதி அரேபியாவுக்கு போறேன்னு சொல்லி எவனாவது ஏஜென்ட்டை போய் காசு கொடுப்பான். 10 வருஷமா காசு கொடுத்துருப்பான், என்ன ஆகாது, அவன் சவுதி அரேபியாவுக்கே வரமாட்டான். ஆனால் வேறு சிலர் வந்து கரெக்டான ஏஜென்ட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸோட போய் கொடுப்பான், அவன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல விசா அடிச்சு இங்க வந்து சேர்ந்துருவான். அப்போ என்ன டிஃபரன்ஸ்? நம்ம கொடுக்குற ஏஜென்ட் கரெக்டான பார்ட்டியா, உண்மையிலே சவுதி எம்பசிக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குதா, விசா அடிச்சு நம்மளை அனுப்பி விடுவானான்னு செக் பண்ணாம கொடுத்தா யார் மிஸ்டேக்? அது ஏஜென்ட் மிஸ்டேக்கா நம்ம மிஸ்டேக்கா? யார் மிஸ்டேக்? நம்ம மிஸ்டேக். அப்ப இதெல்லாம் செக் பண்ணணும். நம்ம கொடுத்தமே அவன் ஏஜென்ட் ஒர்க் அவுட் ஆவானா, இவனுக்கு சவுதி எம்பசினா என்னன்னு தெரியுமா, முன்ன பின்ன யாரையாவது சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி இருக்கிறானா, இவைகளை எல்லாம் செக் பண்ணாம கொடுத்தா நம்ம மிஸ்டேக். அப்ப எப்படி இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறோமோ இதே போல நாம் வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே கடவுளுக்கு இது பொருத்தம் தானா, கடவுள் இதை ஏற்றுக்கொள்வாரா, கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே தான் நம்ம செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமா என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு சின்ன உதாரணம், இது எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். ஊருக்கு வெக்கேஷன் போறீங்க, வெக்கேஷன் போகும்போது மனைவிக்காக ஒருத்தன் சாரி எடுத்துட்டு போறாரு, 10 கடை 15 கடையில் ஏறி அவர் ஒரு இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சாரி வாங்கிட்டு போறாரு. இன்னொரு சகோதரர் என்ன செய்யறாரு, நேர ஒரே ஒரு கடைக்கு போறாரு, மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரி வாங்கிட்டு போறாரு. புரிஞ்சா டிஃபரன்ஸ்? முதல்ல உள்ளவர் என்ன செஞ்சாரு, 10 கடை ஏறி இறங்கி 15 கடை ஏறி இறங்கி 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊரா சுத்தி தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரி வாங்கிட்டு போறாரு. இன்னொருத்தர் நேர ஒரு கடைக்கு போறாரு, மனைவிக்கு பிடிச்ச மாதிரி சாரி வாங்கிட்டு போறாரு. யாரை வந்து மனைவி சந்தோஷமான முறையில் அங்க வரவேற்பாள்? இவருக்கு பிடிச்ச சாரி வாங்கிட்டு போனவனையா இல்ல மனைவிக்கு பிடிச்ச சாரி வாங்கிட்டு போனவனையா? இதுக்கு பதில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா சவுதியில் இருக்க சிக்கல் என்ன, மனைவிக்கு பிடித்த மாதிரி சாரி யாரையும் வாங்கிட்டு போறானோ அவனுக்கு தான் என்ன இருக்கு, அங்க சந்தோஷமான வரவேற்பு இருக்கிறது. அப்ப நம்ம எந்த விஷயத்தை யாருக்காக செய்கிறோமோ அவருக்கு அது பொருந்துகிறதா, அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, அவருக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்ப அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொன்னால் அவன் திருப்திப்படக்கூடிய முறையில் நமது வணக்கம் இருக்கிறதா, அவன் திருப்திப்படக்கூடிய வழிமுறைகளை நாம் செய்கிறோமா என்று குறைஞ்சபட்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த அடிப்படையில் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவை தானா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப எங்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் அதுக்கு தான் பல்வேறு உதாரணங்களை குறும்படத்திலும் தந்தோம். இப்பொழுதும் அதை